ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது எப்படி தைக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சைடு மட்டும் இப்படி ஓரம் அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம ஓரத்தையல் போட்டு மடித்து வச்சுட்டு ஃபால்ஸில் வந்து உள்ளே வெளியே பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பக்கமாக எடுத்து மேலே பதிய வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிசிரை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 5 விரல், அதாவது ஒரு ஜான் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே நீங்கள் கார்னர் இந்த கரை பக்கத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா வரும். நம்ம தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கரை இருக்கிற பக்கம் லேசாக தெரிகிற மாதிரி, ஒரு நூல் அளவு தெரிகிற மாதிரியே வச்சு நீங்கள் தைங்க. அப்போ தான் நீங்கள் தண்ணியில் போட்டாலும் இந்த பீஸ் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மெயின் பீஸ்ன்னு சொல்கிற இந்த சாரியை வந்து நீங்கள் கீழே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஒரு நூலளவு இந்த லைனிங்கை மேலே ஏற்றியே தைங்க. இப்படியே தைச்சிட்டு வரையில் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் சுருக்கம் வராமல் நல்லா அழகாக இருக்கும். எப்பயுமே கீழே தைச்சி எடுத்தால் நம்ம அந்த பக்கம் தைக்கணும். நீங்கள் தைக்கையில் சாரி கீழே நழுவி வந்தால் அதை மடியில் அல்லது ஒரு சேர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த சேர் மேலே அந்த சாரியை போட்டு வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தைக்கணும். நீங்கள் மொத்த சேலையுமே நீங்கள் கையில் பிடிச்சி தைக்கிறதுக்கு தோதா வராது. அதனால் கொஞ்சம் சாரியை எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. ஃபால்ஸோட எட்ஜு தைக்கும்போது இதை உள் பக்கமாக இப்படி மடித்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டான் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் இருந்து திருப்பாமல் இங்கே ஆரம்பித்தோமோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாபினில் வந்து இதே மாதிரி க்ரீன் கலரு த்ரெட்டை போடணும். கீழே க்ரீன் கலர் த்ரெட்டை போட்டுட்டு இந்த இடத்த மடித்து நீங்கள் இப்படியே மெதுவாக அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நிறைய பேத்துக்கு இந்த ஓரமாக அடிச்சிருவாங்க. இங்கே அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நம்ம மெதுவாக இதை தட்டி கொடுத்துட்டே ஃபால்ஸை லைட்டாக மேலே அப்படியே வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு எந்த இடமுமே இழுக்க தேவையில்லை. எந்த பீஸையுமே எதையுமே இழுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து லைட்டாக இப்படி பீஸ் அப்படி தட்டி கொடுத்துட்டு நீங்கள் தைச்சிங்கனாவே அழகாக உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து சாரியில் நல்லா அட்டாச் ஆயிரும். பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் செம்மையாக தைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் க்ரீன் அடிச்சிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நம்ம பாபினில் நூல் செட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் தைச்சிட்டே வரலாம். இந்த இடத்துல இப்படி குத்தி நீங்கள் இந்த பக்கம் திருப்பி இந்த ஓப்பனை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ்.